இது எங்களுக்கு பெரிய நஷ்டமா வைத்திடும். அதுதான் சொல்றோம், தீனுடைய பாக்கியம் இருக்குது, அல்லாஹ் கொடுத்து பார்ப்பான். நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையில்லாட்டி எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கே எங்களே தேவையில்லாட்டி அல்லாஹ் உங்களுக்கே எங்களே தேவையில்லாட்டி எங்களுக்கு என்னத்துக்கு உங்களே எவ்வளவு பெரிய நஷ்டவாதிகள் ஆகிடுவோம். அவ அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உங்களை தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு அனுப்பியிருக்கிறான். இப்ப உங்களை ஆபீஸ் ஸ்டாஃப் எப்படி பார்ப்பான், அடே ஷரியாவுட்டையும் பேசி வந்தவர், இவனே இப்படி ஆயினா இன்னும் திண்டல்ல, இவன் இன்னும் ஆறாத இன்னும் எங்களே பாவத்துக்கா கூப்பிடுறான், இன்னும் போத்தடிக்க கூப்பிடுறானா, இவன் எப்ப திருந்துவான், இவன் திருந்தவே மாட்டானா. அது துன்யால கொஞ்சம் யோசிங்க, துன்யால ஒருத்தர் எங்களைய பார்த்து நல்லவர் என்று செல்றதுக்கு தயாரில்லாட்டி மலக்குமார்கள் சொல்லுவாங்களா நாங்க நல்லவங்க என்று? உதாரணமா நீங்க என்னைய பார்த்து முர்ஷித் நல்ல பொடியலப்பா, நீங்க தயாரில்ல, அப்போ முர்ஷிதா அப்படிதான் வருது உள்ளத்துல. அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படியா இருக்கும்? துனியால ஒருத்தன் சரி என்னைய பார்த்து நல்லவன் என்று செல்றதுக்கு இல்லாட்டி கெட்டவன் சொல்லுவான் நான் நல்லவன், என்னோடய சேர்ந்திருக்கிறான், போத்தல் அடிக்கிறான், அவன் சொல்லுவான் நல்ல பொடியன், அவன் நல்ல ஒரு நாங்க ஒரு கிளாஸ் அடிப்பான், 2 கிளாஸ் அடிப்பான், அவன் எனக்கு பார்க்க நல்ல. அவட பார்வையில் நல்லவன் இருக்கும். தீன்தாரிகளோட பார்வையில் அதை நல்லவன் என்று யாருமே செல்லாம இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த ஹாலாத் என்னதா இருக்கும்? அது சுற்றி நாங்க கெஞ்சி கேட்கிறோம் உங்ககிட்ட. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த பாக்கியத்தை மிஸ்யூஸ் பண்ண வானம். ஏன் சொல்றோம்? எல்லாமே கல்யாணம் முடிக்கிற வயசுல இருக்கிறீங்க, அப்படித்தானே? அந்த கல்யாணத்துக்கு முன்னால் அல்லாது கல்யாணம் முடிச்சவங்க இருக்கிறீங்க, நீங்களும் உங்களோட ஃபேமிலியை இப்ப நல்ல வழிக்கு எடுக்க பார்க்கணும். இந்த விஷயங்களை படிச்ச விஷயங்களை அவங்களுக்கு சொல்லணும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக்கி கொள்ளணும். பொறைக்கு பார்ப்போம், 2 நாளைக்கு பிறகு பார்ப்போம், 3 நாளைக்கு பிறகு பார்ப்போம், அப்படி வச்சுக்கொள்ளவார். ஏன் எங்களுக்கு எப்ப மௌத்து வரும் என்றது தெரியும். மௌத்து இப்ப வரலாம். இப்ப பஸ்ல ஏறுறது ஷுவரா பஸ்ல ஏறுறது எங்களுக்கு ஷுவர் இல்ல. எப்ப மௌத்து நபி அவங்க சொன்னாங்க, ஒரு சலாம் கொடுத்துட்டு தொழுவல் அடுத்த சலாம் கொடுக்க முன்னால என்ற ரூஹு போமா என்றது எனக்கு சந்தேகம். ஒரு வாய் புடி ஒன்று எடுத்து சாப்பாடு புடி அதை வாய்க்கு போட முன்னால் எனக்கு மௌத்து வருமான்றது எனக்கு தெரியாது. நாங்க எல்லாம் துனியாக்கு வரக்கூடிய நேரத்துல அழுந்து கொண்டு வந்தோம் சிரிச்சு கொண்டு வந்தோம். உலகத்துக்கு பிறக்க கூட புள்ள சிரிக்குதா அழுதா? அழுது. ஒரு பெரியார் சொல்றார், வலதத்கா இது வலதத்கா உம்முக பாக்கியா வன்னாசு ஹவுலகா யல்ஹகூன சுரூரா. ஆதமுடைய மகனே, நீ இந்த உலகத்துக்கு வரும்போது அழுந்து கொண்டு வந்தாய். பிறக்கிற புள்ளையில அல்லாட்டி என்ன செய்ய டாக்டர் தூக்கி அடிமா அழுகுறதுக்கு, அப்படிதானே? அழதான் ஆகணும். வன்னாசு ஹவுலகா யல்ஹகூன சுரூரா. அந்த நேரத்தில் மக்கள் சுத்தி வர உங்களை பார்த்து சிரிச்சு கொண்டிருந்தான். புள்ள நடுவில் அழுந்து கொண்டிருக்கிறது. மக்கள் என்ன செய்வாங்க, அது பாருப்பா ஆம்பளை புள்ள, பாருங்களே பொம்பளை புள்ள, பாப்பா போலேதான் சிரிச்சு கொண்டுதான் இருப்பான், அப்படிதானே? நாங்க நடுவில் அழுந்து கொண்டிருக்கிறோம், மக்கள் எல்லாம் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த பெரியார் சொல்றார், ஆனா ஒரு நாளைய பயன்படு, எந்த நாள் நீ மௌத்தாகுவாயோ அந்த மௌத்துடைய நாள் உங்களோட ஜனாஸாவை நடுவுல வச்சு சுத்தி வர மக்கள் எல்லாம் அழுந்து கொண்டிருப்பாங்க. பிறந்த நாள் நீங்க அழுந்து கொண்டிருந்தீங்க, மக்கள் சிரிச்சு கொண்டிருந்தாங்க, அப்படித்தானே? ஜனாசாவுடைய நாள் உங்களோட ஜனாசா வச்சு மக்கள் சுத்தி வர அழுந்து கொண்டிருப்பாங்க. முந்தி சிரிச்சாங்க, இப்ப அழுகுறாங்க. ஆனா நீ அழுந்து மௌத்தாகாதே. ஐயோ நான் இந்த நன்மயம் செய்யல, நான் இன்னும் பாவத்தை விடல, அந்த நேரத்துல நான் மௌத்தாகிட்டேனே. அழுந்து மௌத்தாகாதே. சிரிச்சு மௌத்தாகிறதுக்கு முயற்சி செய். சிரிச்சு மௌத்தாகிறதுக்கு என்ன செய்யணும்? எந்த நேரம் சிரிச்சு கொண்டிருக்கணும், அப்படியா? இல்ல, இந்த நேரம் அமல் இருக்கணும், பாவத்தில் எங்களை கல்தோணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சில முஸ்லிம்களோட ரூஹ் அல்லாஹ் எடுத்திருக்கிறான் தியேட்டருக்குள்ள. எப்படி ஆயாத்தாரிக்கும் முஸ்லிம் கலிமா சொன்னவன் எங்க தியேட்டருக்குள்ள படத்தை பார்த்து கொண்டு வஃபாத்தாகிட்டார். அல்லாஹ் பாதுகாக்கணும். கிளாஸ கையில் எடுத்த நேரத்தில் மௌத்து வந்தா, சிகரெட்டை வாயில வைக்கிற நேரத்தில் மௌத்து வந்தா, பொம்பளை பார்க்கிற நேரத்தில் மௌத்து வந்தா, என்ன ஆயாத்தாரிக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் இவ்வளவு சான்ஸ் கொடுத்துட்டாங்க திருந்தல்லாட்டி வேற யாருதான் வந்து எங்களுக்கு செல்ல? அல்லாஹ்வே இறங்கி வந்து செல்லணுமா? அப்பதான் நாங்க பார்ப்போம், அப்பதான் நாங்க யோசிப்போம். அவ்வளவு டிமாண்ட், ஏன் அவ்வளவு பெருமை, ஏன் அல்லாஹ்க்கு முன்னால பாவத்தோட தயார் இல்ல? அதான் கேட்கிறோம்.
இவ்வளவு செஞ்ச அல்லாஹ் இவ்வளவு உங்களோட தவறுகளை எங்களோட பாவங்களை மறைச்சி வைக்கிற அல்லாஹ் அவ்வளவு இறக்கமான அல்லாஹ்க்கு முன்னால ஏன் எங்களுக்கு பாவத்தூட தயாரில்லை, ஏன் நாங்க ஆராத்தோட தயாரில்லை, ஏன் அவனுக்கு வலுப்பட தயாரில்லை, ஏன் அவனுக்காக வேண்டி காலையில் எழும்ப தயாரில்லை, ஏன் அவனுக்காக வேண்டி குரானோட தயாரில்லை, ஏன் அவனுக்காக வேண்டி விக்கிர் செய்ய தயாரில்லை, பொம்பளையோட பேச இன்ட்ரெஸ்ட் ரப்போட பேசுறதுக்கு தயாரில்லை. அப்படியா இல்லையா? 1 லட்சம் கொடுக்கிற கிளையண்டோட வைத்து பேச இன்ட்ரெஸ்ட், ஆனா அல்லாவோட எங்களுக்கு உடலை தந்த, கண்ணை தந்த, மூக்க தந்த, காலை தந்த, கையை தந்த அல்லாவோட பேச தயாரில்லை. ஆனா 1 லட்சம் ரூபாய் பிசினஸ் தார கிளையண்டோட பேச தயார். அல்லாஹு அக்பர். அந்த அல்லாஹ்க்கு முன்னால எப்படி ஜவாப் சொல்லுவோம்? எப்படி அந்த அல்லாஹ்க்கு முன்னால ஜவாப் சொல்லுவோம்? அது சுத்தி ஆக முக்கியமான விஷயம் மௌத்துடைய நேரம். அது பயங்கரமான நேரம். அது எப்ப வரும் தெரியாது. ஆனா நாங்க அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் என்றா, நன்மை செஞ்சிட்டோம் என்றா அல்லாஹ் மௌத்த லேசாக்குவான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. யார் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்பதாக சொல்லி மௌத்து வர காட்டி அமல் செஞ்சு கொண்டிருப்பாங்களோ அவங்களோட சக்கராத்துடைய நேரத்துல நாங்க மலக்குமார்கள் இறக்குவோம். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள். அந்த மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு. நான் உசுர என்ற ரூஹ் போகும்போது உயிரை பிடிச்சு கொண்டு தடுமாறி கொண்டிருக்கிறேன் சக்கராத்ல. மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, முர்ஷித் பயப்படவானம், சபீர் பயப்படவானம், ஷாக்கிர் பயப்படவானம், ஃபௌசான் பயப்படவானம். அல்லா தகாஃபு, என்ன நடக்க போகுது என்று பயப்படவானம். வலா தஹ்ஸனு, அட உம்மா விட்டுட்டு போறேனே, புள்ளையில விட்டுட்டு போறேனே, இத பத்தி கவலைப்படவானம். ஏன்? வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். நீங்க செஞ்ச நன்மைகளுக்காக வேண்டி உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயாராக்கி வச்சிருக்கிறான். நீங்க பயப்படவானம். அந்த மலக்குமார்கள் சொர்க்கத்தை காட்டுவா சக்கராத்துடைய நேரத்துல. யாருக்கு? நல்லவங்களுக்கு. பயப்படவானம், கவலைப்படவானம். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ. நாங்க தான் துன்யால உங்களுக்கு சப்போர்ட் பண்ணின மலக்குமார்கள். பயப்படவானம், நாங்க மௌத்துக்கு போவோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். எவ்வளவு பெரிய ஆறுதல் வார்த்தைகள். யார் சரி துன்யால எங்களை ஊட்டால விரட்டிட்டாங்க. ஒருத்தர் வந்து சொன்னா, மச்சான் பயப்படாத மச்சான், நான் உன்னோடு இருக்கிறேன், நல்ல ஊடொண்டே நான் தாரன், பொண்டாட்டி ஒன்ற தாரன், புள்ளேலோனும் என்ற தாரன், உங்களுக்கு வேண்டியத தாரன் தான், நீங்க பயப்படுவான, நீங்க தனியா இல்ல, நாங்க உங்களோடு இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஆறுதல். சுனாமியில் அடிப்பட்டவங்களுக்கு ஒருத்தர் பேசி சொன்னா, நான் ஊடொண்டு கொழும்புல தாரன், உங்களுக்கு காலிலையா கொழும்புல தாரன், பொண்டாட்டி வைத்துட்டாவா இன்னொரு பொண்டாட்டி தாரன், கடைந்து தாரன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த துனியாவை பிரிஞ்சு போகக்கூடிய நேரத்துல மலக்குமார்கள் வந்து சொல்லுவாங்க, பயப்படவானம், நாங்க உங்களோடு இருக்கிறோம், நாங்க சப்போர்ட் பண்றோம், நாங்க உங்களுக்கு வேண்டியதை செய்யறோம். எவ்வளவு பெரிய அந்தஸ்து. அப்ப அந்த நிலைமை எங்கட ஒவ்வொரு ஸ்டாஃபுக்கு மட்டும் இல்ல, முழு முஸ்லிம்களுக்கும் உண்டாகணும் என்றதுதான் எங்கட ஆசை. அது சுத்திதான் ஏன் இப்ப விலங்குதான் நாங்க ஷரியாவுக்கு ஏன் வந்தோம். எங்கட முழு ஷரியா ட்ரைனிங் உடைய சுருக்கம் என்ன தெரியுமா? உங்களுக்கு துனியாவுடைய வெற்றி, மௌத்துக்கு பிறகு ஆகிராவுடைய வெற்றி தீன்ல மட்டும்தான் இருக்குது, இஸ்லாத்துடைய வாழ்க்கையில மட்டும்தான் இருக்குது. இஸ்லாம் எது வானம் சொல்லுதோ அதை செஞ்சா அவங்களுக்கு நிம்மதியே இல்லை. அடிச்சு சொல்லுவோம், சத்தியம் பண்ணி சொல்லுவோம், வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி நிம்மதியே இல்லை. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எடுத்து பாருங்க, ஜினா என்றது ஓப்பனா கொடுத்திருக்கிறாங்க. அப்படிதானே? யாருக்கு விருப்பமோ வேண்டிய பொம்பளையோட ஜினா செய்யுங்க, என்ன சரி தடை இருக்குதா? ஆனா அவனுக்கு அதால நிம்மதி இருக்குதா? இல்ல. இந்த உள்ளத்துக்கு ஒவ்வொரு ஆசைகள், எந்த அளவுக்கு ஆசை. இப்ப வேண்டிய பொம்பளையோட ஜினா செய்யலும், ஆனா அதுவும் போதா. அவனுக்கு போகணும் என்ன தெரியுமா? அவவும் விருப்பம், நானும் விருப்பம், இப்படி சேர்ந்து வேலை இல்ல. விருப்பம் இல்லாத ஒரு பொம்பளையோட போயிட்டு சேரணும், விளங்கிச்சா? ரேப் பண்ணணும், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எடுக்கணும். அடே உனக்கு எல்லாமே ஹலாலாகி தந்திருக்கிறோம் என்று அங்க ராமன் சொல்றான். வேண்டிய பொம்பளையோட வந்து சேருங்க, நாங்க எல்லாம் அவளை தேடிக்கொண்டு வர மாட்டோம். அப்படி விருப்பத்தோட செய்யறதுக்கும் அனுமதி கொடுத்தோம். இவனுக்கு இப்ப இல்ல, உள்ளம் இப்ப சொல்லுது விருப்பமான ஆட்களோட செஞ்சு இல்ல, விருப்பம் இல்ல. ரேப் கேஸ செஞ்ச கூட அங்கதான் கூட. அடே இவ்வளோ பாவத்துக்கு அனுமதி கொடுத்தும் ரேப்பும் செய்யணும் அவனுக்கு. ஏன் இந்த நஃப்ஸுக்கு அதுவும் போதா? இல்ல அதுவும் செய்ய பார்க்கும், இதுவும் செய்ய பார்க்கணும்.
எவ்வளவு செஞ்சாலும் இதுல இன்பம், இது மவுத்து கபூர்ல மண்ண போட்டாதான் இவனுக்கு எல்லாம் நிற்கும், இல்லாட்டி நிற்காது. இன்னொரு சிகரெட் அடிச்சு பார்ப்போம், பரவாயில்ல. இன்னொரு போத்தல் உண்டு, இன்னொரு ஒரு படம் தான், இன்னொரு 2 கிழமைக்கு பார்ப்போமே, இன்னொரு 3 கிழமைக்கு ஒரு சிகரெட், இதுக்கு போற ஒரு 2 கிழமைக்கு நாங்க குடிப்போமே. சரி சரி, படம் பார்க்கறது ஒரு 3-4 மாசத்துக்கு பிறகு முடிப்போமே. எல்லாம் ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த நப்சுக்கு ஒரு அடிய வச்சா, ஒரு கால இந்த உள்ளத்துக்கு மேல வச்சா அடுத்த கால் சொர்க்கத்துல, இதுக்கு வைக்க தயாரில்ல, அடுத்த கால் நரகத்துலதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே எங்கட சுருக்கம் என்ன, இந்த 2-3 நாளுக்குள்ள எங்கட முழுமையான வெற்றி எதில் இருக்குது? எதுல இருக்குது? முழுமையான இஸ்லாத்துல தான் இருக்கு. அந்த இஸ்லாத்தை இன்ஷா அல்லாஹ் மவுத்து வர காட்டும் இந்திலிருந்து இப்ப இருந்து அல்லாஹ் எதை ஹராம் என்று சொல்றானோ அதிலிருந்து தூரமாகி எதை ஹலால் என்று சொல்றானோ அதை மட்டும் செய்யறதுக்கு உறுதியான நியத்தை வச்சுக் கொள்வோமா இன்ஷா அல்லாஹ். துஆ பண்ணுவோம். آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ் அதிகமான பாவங்களை செய்றோம் ரப்பே. யா அல்லாஹ் வாலிபர்களா இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அதிகமான பாவங்களை செய்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்கள் பாவத்துக்கு தான் சாயுது யா அல்லாஹ். நன்மைகள் வெறுப்பா இருக்குது ரப்பே. யா அல்லாஹ் நீ எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். நீ எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களோட உம்மாவும் பார்க்கல ரப்பே, எங்களோட வாப்பாவும் பார்க்கல யா அல்லாஹ். எங்களோட சகோதரர்களுக்கும் தெரியாது யா அல்லாஹ். யாருக்கும் தெரியாம பாவம் செய்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் நீ எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களோட உண்மையான நிலைமை மக்கள் தெரிஞ்சாங்க எங்களுக்கு காரி துப்புவாங்க யா அல்லாஹ். நாங்க செஞ்ச பாவங்கள் மக்களுக்கு தெரியும் என்றா எங்களை வெறுப்பாங்க யா அல்லாஹ். எங்களை வெறுப்பாங்க யா அல்லாஹ். எங்களுக்கு அடிப்பாங்க யா அல்லாஹ். எங்களுக்கு துப்புவாங்க யா அல்லாஹ். அவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட உம்மா அப்பா இதை கேள்விப்பட்டாங்க என்ன கவலைப்படுவாங்க யா அல்லாஹ். எங்களோட சகோதர சகோதரிகள் எங்களோட நிலைமைகளை தெரிஞ்சா கவலைப்படுவாங்க யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். தெரியாம பாவங்களை செஞ்சுக்கோங்க யா அல்லாஹ். கலர்றது கஷ்டமா இருக்குது யா அல்லாஹ். நீயே உள்ளங்களை திருத்திடுவாயாக யா அல்லாஹ். நாங்க அவன் பொண்ணின் பக்கம் வாரத்துக்கு தயார் யா அல்லாஹ். ஷைத்தான் எங்களை விட்றான் இல்லை ரப்பே. யா அல்லாஹ் ஷைத்தான் எங்களை விட்றான் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ எங்களை காப்பாத்திடுவாயாக யா அல்லாஹ். இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சும் எங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்குது யா அல்லாஹ். யா அல்லாஹ் முள்ள ஒன்னின் பக்கம் வரக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ் நரகத்துக்கு போட்டுடாதே யா அல்லாஹ். கபர்ல தனியா இருக்கணும் யா அல்லாஹ். கபர் கஷ்டமா இருக்கும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் தனியா வீட்டுல இருட்டில் இருக்கிறதுக்கே பயப்படுறோம் யா அல்லாஹ். அந்த 6 முழம் கபர்ல யா அல்லாஹ் தனியா இருக்கிறது எப்படி யா அல்லாஹ். யாரும் உதவிக்கு வரமாட்டாங்க யா அல்லாஹ். சகோதரர்கள் வரமாட்டாங்க, தாய் தந்தர்கள் வரமாட்டாங்க. நீ மட்டும் தான் உதவி செய்யணும் யா அல்லாஹ். எங்களோட நன்மைகள் போதாது ரப்பே, எங்களோட பாவங்கள் தான் கூட இருக்குது யா அல்லாஹ். உனக்கு எடுத்து காட்டுறதுக்கு நாங்க செஞ்ச ஒரு கொலிட்டு எந்த அமலும் இல்லையா அல்லாஹ். உனக்கு எடுத்து காட்டுறதுக்கு எந்த அமலும் நாங்க பெருசா செஞ்சில்லையா அல்லாஹ். நீ தந்த கண்ணை வச்சு உனக்கே மாற்றம் செய்வோம் யா அல்லாஹ். நீ தந்த காதை வச்சு உனக்கே மாற்றம் செய்வோம் யா அல்லாஹ். நீ தந்த வாயை வச்சு உனக்கே மாற்றம் செய்வோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ். எங்களை பிடிச்சிடாத ரப்பே. யா அல்லாஹ் வாலிபர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை உள்ளங்களை கண்ட்ரோல் பண்ண கஷ்டமா இருக்குது யா அல்லாஹ். எங்களை திருத்திடுவாயாக, மன்னிச்சிடுவாயாக. எங்களோட குடும்பத்தார்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக ஆக்கிடுவாயாக. யாரெல்லாம் நிக்காஹ் செஞ்சாங்களோ எங்களோட மனைவிமார்களை சாலிஹான மனைவிமார்களாக மாற்றிடுவாயாக. யாரெல்லாம் நிக்காஹ் செய்யலையோ அவங்களுக்கு சாலிஹான மனைவிமார்களை வழங்கிடுவாயாக. நாங்க போட்ட கூட்ட போல ஒரு பொங்கல் எங்களுக்கு கிடைச்சா பெரிய நஷ்டவாளிகள் ஆயிடுவோம் ரப்பு. சாலிஹான மனைவிமார்களை தந்துடுவாயாக. பரிதாக்கூடிய மனைவிமார்களை தந்துடுவாயாக. துன்யாக்குரிய மனைவிமார்களை தந்திடாதே அல்லாஹ். வீணுக்குரிய பெண்கள் எங்களுக்கு வழங்கிடுவாயாக. சாலிஹான பிள்ளைகளை வழங்கிடுவாயாக. யா அல்லாஹ் துனியா ஆகிராவுடைய வெற்றியை கிடைக்கக்கூடிய அமைப்புல துனியால யா அல்லாஹ் தீனுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய கம்பெனியை யா அல்லாஹ் பரக்கத் செஞ்சிடுவாயாக. யா அல்லாஹ் ஹலாலான விஷயங்கள் மட்டும் செய்யப்படக்கூடிய கம்பெனியாக மாற்றிடுவாயாக. முழுமையான தீன் எங்களுடைய கம்பெனிக்குள்ள உண்டாக்கிடுவாயாக. யாரெல்லாம் தீன்ல இருந்து தூரமா இருக்கிறாங்களோ தீன்தாரிகளாக மாற்றிடுவாயாக. யா அல்லாஹ் ஷரியாவுத்தி முடிச்சுட்டு போறோம் ரப்பே. எங்களைய வச்சு அடுத்தவங்களை திருத்திடுவாயாக. எங்களைய வச்சு யா அல்லாஹ் இந்த ஷரியாவுத்தின் மக்கள் ஏச வச்சுடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் அடுத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எங்களை ஆக்கிடுவாயாக. எங்களை பார்த்து அடுத்தவங்க கெட்டு
கெட்டு போகக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லாம் உன்னுடைய தீனுக்கு தான் ஏசுவாங்க.